நம்பிக்கையில் மட்டும்தான் படிக்க அனுப்புனாங்க. ஸோ அப்பாவோட நம்பிக்கையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது 7th செமஸ்டரில் வந்து எங்களுக்கு நான் முதல்வன் மூலமாக ஐசி சிப் டிசைன் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் எட்வியான் டெக்னாலஜிஸுங்கிற ஒரு கம்பெனிலேருந்து நடத்துனாங்க. ஸோ அந்த கோர்ஸ் மூலமாக தான் வந்து ஒரு புது இண்டஸ்ட்ரி பற்றியே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாங்கள் ஈஸி படிக்கும்போது ஒன்று சாஃப்ட்வேர் போகலாம், இல்லாட்டி எம்பெடட் அது ரிலேட்டடாக படிக்கலாம் அப்படிங்கிற மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. ஸோ அவங்க மூலமாக வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த கோர்ஸை வந்து நாங்கள் வெளியே போய் படிச்சிருந்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் கேட்பாங்க. ஒரு கோர்ஸ் முடிக்கிறதுக்கே லட்சக்கணக்கில் செலவாகும். அப்படி வந்து எங்கள் வீட்டில் வந்து படிக்க வச்சுருப்பாங்களான்னு தெரில. ஏன்னா அப்பாவும் இன்னும் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நேர்லேயே வந்து சொல்லி தந்தாங்க. வீக்லி தேர்ஸ்டே வந்து ட்ரைனர்ஸ் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ எப்படின்னா நான் நினச்சதெல்லாம் நான் அந்த கோர்ஸ் படித்தேன். அப்புறம் ஹேக்கத்தான் நடந்துச்சு, ஹேக்கத்தான் அட்டன் பண்ணோம், இன்டர்வியூ ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு, அதை முடித்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு நான் முதல்வன் மூலமாக ஒரு 9 பேர் வந்து எட்வியான் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு செமிகண்டக்டர் ரிலேட்டடான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து எப்படின்னா இப்போ வந்து யாருமே வந்து எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்ல முடியாது, நீ படிக்க வச்ச, ஆனால் உன் பொண்ணு வந்து நான் இப்போ எதாவது படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருந்திருந்தேன் அப்படின்னா வந்து எங்கள் அப்பா மற்றவங்களாம் சொன்னது உண்மையாக இருக்கும், பொம்பளை பிள்ளை படித்து என்ன பண்ணுறா அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கப்புறம் யாருமே வந்து அந்த வார்த்தையே சொல்ல முடியாது, பொம்பளை பிள்ளை படித்தா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து கேர்ள்ஸ்க்கு தெரியும், கேர்ள்ஸோ பாய்ஸோ 2 பேருக்குமே ஒரே எய்ம் தான், நம்ம அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து 2 பேரும்